வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போல ஒரு விஷயம், நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தின ஒரு கேள்வி பதில் வழிகாட்டி. ஆமா. இது மேலோட்டமா பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண தலைப்பு மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்குள்ள இறங்குனாதான் தெரியும். எவ்வளவு குழப்பங்கள் இருக்குன்னு. அதேதான், பிரீமியம், கிளைம், ஃப்ளோட்டர்னு ஏதேதோ வார்த்தைகள். நிஜமாவே பலருக்கும் இது ஒரு பெரிய தலைவலி. உண்மைதான். நம்மளோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். இந்த சிக்கலான விஷயங்கள் எல்லாம் உடைச்சு எளிமையாக்கி உங்க தேவைகளுக்கு சரியான பாலிசியை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கறது தான். கண்டிப்பா. சரி, வாங்க இது ஆழமா அலசலாம். ஆரம்பிக்கலாம். முதல்ல ரொம்ப அடிப்படையான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். எதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்? நீங்க அனுப்பின இந்த வழிகாட்டியில இது ஒரு பாதுகாப்பு வலைன்னு சொல்லியிருக்கு. ஆமா. ஆனா நம்மில் பலர், நான் ஆரோக்கியமா இருக்கேன், எனக்கு எதுக்கு தேவையில்லாம ஒவ்வொரு வருஷமும் பிரீமியம் கட்டி பணத்தை வீணாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நிதி பாதுகாப்புங்கிறது வெறும் வார்த்தையா இல்லாம உண்மையில ஒருத்தரை எப்படி காப்பாத்துது? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா இந்த ஒரு கேள்விக்கான பதில் தான் எல்லாவற்றுக்குமான தொடக்கப்புள்ளி. உங்க ஆதாரம் சொல்ற மாதிரி ஒரு எதிர்பாராத மருத்துவ அவசரம் நம்மளோட பல வருஷ சேமிப்ப ஒரே ராத்திரியில காலி பண்ணிடும். ஆமா. இத ஒரு சின்ன உதாரணத்தோட யோசிப்போம். ஒரு நடுத்தர குடும்பம் பல வருஷமா கஷ்டப்பட்டு பிள்ளைங்களோட படிப்புக்கோ கல்யாணத்துக்கோ இல்ல ஒரு சின்ன வீடு வாங்கவோ, ஆமா, அதுக்காக ஒரு 10 லட்சம் ரூபாய் சேமிச்சு வச்சிருக்காங்கன்னு வைங்க. திடீர்னு குடும்பத்துல ஒருத்தருக்கு இதய அறுவை சிகிச்சை தேவைப்படுது. செலவு 8 லட்சம் ரூபாய் ஆகுது. என்னாகும்? மொத்த சேமிப்பும் கரைஞ்சிடும், பல வருஷ உழைப்பு வீணாயிடும். சரியா சொன்னீங்க. அங்கதான் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு கவசமா வந்து நிக்குது. சரி. இது வெறும் ஆஸ்பத்திரி பில் கட்டுற விஷயம் மட்டும் இல்ல. உங்க கையில இருக்கிற சேமிப்பை தொடாம உங்க அன்புக்குரியவங்களுக்கு கிடைக்கக்கூடியதிலே சிறந்த சிகிச்சையை கொடுக்க முடியுங்கிற ஒரு மனதைரியத்தை கொடுக்கறது. அந்த மன தைரியம். ஆமா. அதாவது பணத்தை பத்தி கவலைப்படாம குணப்படுத்துறதுல மட்டும் கவனம் செலுத்தலாம். அதனாலதான் இது உடல்நல பாதுகாப்பு மட்டும் இல்ல, மிக முக்கியமான நிதி பாதுகாப்புன்னு சொல்றோம். ஆமா, அந்த மனதைரியம்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். சரி, இதோட அவசியம் புரியுது. ஆனா பாலிசி எடுக்கலான்னு உள்ள போனா அங்கதான் அடுத்த குழப்பம் ஆரம்பிக்குது. தனிநபர் பாலிசி, அதாவது இண்டிவிஜுவல் பாலிசி, அப்புறம் குடும்ப ஃப்ளோட்டர் பாலிசி, ஃபேமிலி ஃப்ளோட்டர் அப்படின்னு 2 முக்கிய வகைகள் உங்க ஆதாரம் சொல்லுது. ஆமா, இதுதான் 2 முக்கிய வகைகள். தனிநபர் பாலிசி பேர்லே இருக்கு, ஒருத்தருக்கு மட்டும்தான். ஆனா இந்த குடும்ப ஃப்ளோட்டர் திட்டம் கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்கும். ஒரே பாலிசி, ஒரே பிரீமியம், ஆனா கணவன், மனைவி, குழந்தைங்கள்னு மொத்த குடும்பத்துக்கும் பாதுகாப்பு. இதுதானே அப்போ புத்திசாலித்தனமான தேர்வா இருக்க முடியும். இதுல நாம கவனிக்க தவறுற மாதிரி ஏதாவது இருக்கா? இதுதான் சொல்லப்போனா இதுதான் பலரும் செய்யற யூகமே. சிக்கனமா இருக்கு, சுலபமா இருக்குன்னு பலரும் ஃப்ளோட்டர் பாலிசியை தான் தேர்ந்தெடுப்பாங்க. நீங்க பகிர்ந்துகிட்ட வழிகாட்டிலையும் இது ஒரு சிக்கனமான தேர்வுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. சரி. இளம் தம்பதியினர், சின்ன குழந்தைகள் இருக்கிற குடும்பத்துக்கு இது நிச்சயமா ஒரு நல்ல ஆப்ஷன் தான். 4 பேருக்கு தனித்தனியா பாலிசி எடுக்கிற செலவை விட இது ரொம்ப கம்மி. ஆமா, அது உண்மைதான். ஆனா இதுல ஒரு பெரிய கேட்ச் இருக்கு. அது என்ன? ஃப்ளோட்டர் பாலிசியோட காப்பீட்டு தொகை, அதாவது சம் இன்ஷூர்ட், மொத்த குடும்பத்துக்கும் பொதுவானது. பொதுவானது புரியுது. ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஃப்ளோட்டர் பாலிசி எடுத்திருக்கீங்க. குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒரு பெரிய மருத்துவ செலவு வருது. ஒரு 8 லட்சம் ரூபாய் கிளைம் பண்றீங்க. சரி. இப்போ அந்த வருஷத்துக்கு உங்க பாலிசியில மீதி இருக்கிறது வெறும் 2 லட்சம் ரூபாய் தான். ஓ, அப்போ அதே வருஷத்துல குடும்பத்துல வேற யாருக்காவது ஒரு பெரிய மருத்துவ செலவு வந்தா அவங்களுக்கு அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு மேல பாதுகாப்பு கிடைக்காது. அவங்க கையில இருந்து தான் பணம் போடணும். அதேதான். இதுதான் ஃப்ளோட்டர் பாலிசியில இருக்கிற மிகப்பெரிய அபாயம். ஓ, இத நான் யோசிக்கவே இல்ல. அதனாலதான் குடும்ப உறுப்பினர்களோட வயசையும் ஆரோக்கியத்தையும் கணக்குல எடுத்துக்கணும். குடும்பத்துல வயசான பெற்றோர்கள் இருந்தாலோ, இல்ல யாருக்காவது சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் மாதிரி நாள்பட்ட நோய்கள் இருந்தாலோ. சரியா சொன்னீங்க. அவங்களுக்கு தனிநபர் பாலிசி எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா அவங்களுக்கான மருத்துவ செலவு அதிகமாக இருக்க வாய்ப்பிருக்கு. அது மத்தவங்களோட பாதுகாப்ப பாவிக்க கூடாது. அப்போ ஒரு நல்ல ஃபார்முலா என்னன்னா, இளம் மற்றும் ஆரோக்கியமான குடும்பத்துக்கு ஃப்ளோட்டர், மற்றவர்களுக்கு தனிநபர் பாலிசி. இது ஒரு நல்ல ஃபார்முலா. இது ரொம்ப தெளிவா புரியுது. சரி, அடுத்த கட்டத்துக்கு போவோம். இந்த இன்சூரன்ஸ் உலகத்துக்குள்ள நுழைஞ்சாலே அதுக்குன்னு ஒரு தனி மொழி இருக்கு. ஆமா, ஒரு ஜார்கன் மாதிரி. பிரீமியம், சம் இன்ஷூர்ட், டிடக்டபிள், கோபேமெண்ட், வெயிட்டிங் பீரியட்னு உங்க வழிகாட்டில இந்த வார்த்தைகளை எல்லாம் பட்டியலிட்டிருக்காங்க. பிரீமியம்னா நாம வருஷம் கட்டுற காசு. சம் இன்ஷூர்ட்னா நமக்கு கிடைக்கிற அதிகபட்ச பாதுகாப்பு தொகை. இது 2ம் ஓரளவுக்கு புரிஞ்சிடும். ஆமா, அது நேரடியானது.
ஆனா அந்த டிடக்டபிள், அதாவது கழிப்பணவு மற்றும் கோபேமெண்ட், அதாவது இணை செலுத்தல், இது ரெண்டும் என்ன குழப்பிக்கிட்டே இருக்கும். இது ரொம்ப பொதுவான சந்தேகம். நான் கூட இது ரெண்டும் ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருந்தேன். ரெண்டுலயுமே நாம கையில இருந்து காசு கொடுக்கணும். அப்ப என்ன வித்தியாசம்? நடைமுறையில இது பாலிசிதாரல எப்படி பாதிக்கும்? பலரும் இங்க தான் குழம்புறாங்க. சுருக்கமா சொன்னா ரெண்டுமே உங்க கையில இருந்து எவ்வளவு பணம் செலவாகும்னு தீர்மானிக்கிற விஷயம்தான். ஆனா அது வேலை செய்யற விதம் வேற. ஓகே. இத ஒரு எளிமையான உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். உங்க மொபைல் போன் பில் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. சரி. டிடக்டபிள் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துல வர்ற முதல் மருத்துவ செலவுல நீங்க செலுத்த வேண்டிய ஒரு குறிப்பிட்ட தொகை. உதாரணமா உங்க பாலிசியில 50,000 ரூபாய் டிடக்டபிள் இருக்குன்னு வைப்போம். உங்களுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் ஆஸ்பத்திரி பில் வருது. அப்போ முதல் 50,000 ரூபாயை நீங்க உங்க கையிலிருந்து கட்டணும். நான் கட்டணும். ஆமா. மீதி இருக்கிற 2.5 லட்சம் ரூபாயை இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கும். அந்த வருஷத்துக்கு உங்க டிடக்டபிள் வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் வர எல்லா செலவையும் கம்பெனியே பாத்துக்கும். ஓகே. இது ஒரு தடவை செய்யற பேமெண்ட் மாதிரி. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை. ஆமா. அப்போ கோபேமெண்ட். கோபேமெண்ட் அப்படி இல்ல. அது நீங்க ஆஸ்பத்திரியில சேரும் ஒவ்வொரு தடவையும் மொத்த பில்லுல நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட சதவீதம். ஒவ்வொரு தடவையும். ஆமா. உதாரணமா உங்க பாலிசில 10% கோபேமெண்ட் இருக்குன்னு வைப்போம். 3 லட்சம் ரூபாய் பில்லு வந்தா நீங்க 30,000 ரூபாய் கட்டணும். அதுல 10%. அதே வருஷத்துல இன்னொரு தடவை 1 லட்சம் ரூபாய் பில் வந்தா அதுல 10%, அதாவது 10,000 ரூபாய நீங்க கட்டணும். எத்தனை தடவை கிளைம் பண்றீங்களோ அத்தனை தடவையும் இந்த கோபேமெண்ட் வரும். அப்போ பிரீமியம் கம்மியா இருக்குன்னு சொல்லி அதிக டிடக்டபிள் இல்லனா கோபேமெண்ட் இருக்கிற பாலிசி எடுக்கிறது நல்லதா கெட்டதா? இங்க தான் நாம ஒரு கணக்கு பார்க்கணும். பிரீமியம் கம்மியா வேணுமா இல்ல ஹாஸ்பிட்டல்ல சேரும்போது கையில இருந்து காசு போகாம இருக்கணுமான்னு நாம தான் முடிவு பண்ணணும். இது ஒரு வர்த்தக பரிமாற்றம் மாதிரி. அதேதான். அதிக டிடக்டபிள் இருக்கிற பாலிசிக்கு பிரீமியம் குறைவா இருக்கும். உங்ககிட்ட அவசர காலத்துக்குன்னு தனியா பணம் இருக்கு, ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் என்னால சமாளிக்க முடியும்னு நீங்க நினைச்சா தாராளமா அதை எடுக்கலாம். தாராளமா அதிக டிடக்டபிள் பாலிசி எடுத்து பிரீமியத்தை குறைக்கலாம். ஆனா ஐயோ ஆஸ்பத்திரிக்கு போனா 1 ரூபாய் கூட கையில இருந்து போகக்கூடாதுன்னு நீங்க நினைச்சா கொஞ்சம் பிரீமியம் அதிகமா இருந்தாலும் 0 டிடக்டபிள் பாலிசி தான் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். வாவ், இந்த விளக்கம் நிஜமாவே ரொம்ப பிரமாதம். ரொம்ப தெளிவா இருக்கு. நன்றி. சரி, இந்த எல்லா தகவல்களையும் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல பாலிசியை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? நீங்க அனுப்புன வழிகாட்டியில ஒரு சரிபார்ப்பு பட்டியல் கொடுத்திருக்காங்க. தேவைகளை மதிப்பிடுறது, திட்டங்களை ஒப்பிடுறது, ஆவணங்களை படிக்கிறதுன்னு. ஆமா, அதெல்லாம் அடிப்படை. ஆனா இத ஒரு பட்டியலா பார்க்காம நடைமுறையா பேசுவோமே. உதாரணமா இதுல நெட்வொர்க் மருத்துவமனைகள்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அது ஏன் அவ்வளவு முக்கியம்? நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரி அந்த லிஸ்ட்ல இல்லனா என்ன? இது நிஜமாவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் இங்க தான் தப்பு பண்றாங்க. அப்படியா? ஆமா. நெட்வொர்க் மருத்துவமனைனா இன்சூரன்ஸ் கம்பெனி நேரடியா அந்த மருத்துவமனைக்கு பணத்தை கட்டிடுவாங்க. நீங்க கையில இருந்து பணம் கட்ட வேணாம். ஓ, கேஷ்லெஸ் வசதி. அதேதான். இத கேஷ்லெஸ் வசதின்னு சொல்லுவோம். ஒருவேளை நீங்க அட்மிட் ஆகுற ஆஸ்பத்திரி அந்த நெட்வொர்க்ல இல்லனா நாம தான் முதல்ல காசு கட்டணும். நீங்க தான் முதல்ல உங்க கையில இருந்து முழு பணத்தையும் கட்டிட்டு அப்புறமா பில் எல்லாத்தையும் கம்பெனிக்கு அனுப்பி பணத்தை திரும்ப வாங்கணும். இதுக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட்னு பேரு. அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஒரு அவசர நிலையில லட்சக்கணக்குல பணம் புரட்டுறது எவ்ளோ கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. அதனால பாலிசி எடுக்கும்போதே உங்க பகுதியில இருக்கிற நல்ல மருத்துவமனைகள் அவங்க நெட்வொர்க்ல இருக்கான்னு பாக்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி, நீங்க அனுப்புன வழிகாட்டியில அடிக்கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிற இன்னொரு பெரிய கேள்விக்கு வருவோம். ஏற்கனவே இருக்கிற நோய்கள், ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ். ஆமா, இது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியம். எனக்கு ஏற்கனவே சுகர் இருக்கு, பிபி இருக்கு, இதுக்கெல்லாம் பாதுகாப்பு கிடைக்குமா இல்ல இன்சூரன்ஸ் கம்பெனி எங்களை ஏமாத்திடுவாங்களா? கண்டிப்பா பாதுகாப்பு கிடைக்கும். கிடைக்குமா? கிடைக்கும். ஆனா உடனடியாக இல்ல. இதுக்கு காத்திருப்பு காலம், அதாவது வெயிட்டிங் பீரியட்னு ஒன்னு இருக்கு. வெயிட்டிங் பீரியட். ஆமா. நீங்க பாலிசி எடுத்த தேதியில இருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும், பொதுவா 2 வருஷத்துல இருந்து 4 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த நோய்க்காக நீங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தா அந்த செலவை இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்காது. ஓ, அப்போ அது வரைக்கும் நாம தான் பாத்துக்கணும். ஆமா. அந்த காத்திருப்பு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாதுகாப்பு கிடைக்கும். இது இன்சூரன்ஸ் எடுக்கிற அன்னைக்கே ஒரு பெரிய நோய் இருக்கிறவங்க உடனே கிளைம் பண்றதை தடுக்கிறதுக்கான ஒரு விதி. இது நியாயமா தான் தெரியுது. அதனால தான் எவ்வளவு சீக்கிரம், குறிப்பா இளமையா ஆரோக்கியமா இருக்கும்போதே பாலிசி எடுக்கிறது புத்திசாலித்தனம் சொல்றோம். ஓகே, இந்த காத்திருப்பு காலம் விஷயம் புரியுது.
ஆனா நிறைய பேர் மனசுல இருக்கிற இன்னொரு பெரிய கேள்வி என்னன்னா, என் கம்பெனியே எனக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துருக்கே, அப்புறம் எதுக்கு நான் தனியா ஒன்னு எடுக்கணும்? ஆ இதுதான் எல்லாரும் கேக்குற கேள்வி. இது நியாயமான கேள்விதானே? ம், நியாயமான கேள்வி மாதிரி தோணும். ஆனா இதுதான் பலரும் மாட்டிக்கிற ஒரு பொறி. ஒரு பொறியா? ஆமா, இந்த விஷயத்துல உங்க ஆதாரம் ஒரு தெளிவான வலுவான ஆலோசனையை தருது. உங்களுக்குன்னு தனியா ஒரு பாலிசி அவசியம் வேணும். அவசியம் வேணுமா? வேணும். இதை இப்படி பாருங்க, நிறுவன இன்சூரன்ஸ் ஒரு வாடகை வீடு மாதிரி. வாடகை வீடு. ஆமா, நீங்க அந்த வேலையில இருக்கிற வரைக்கும் தான் அது உங்களுக்கு பாதுகாப்பு. ஆனா உங்க சொந்த பாலிசி தான் உங்க சொந்த வீடு. என்ன நடந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்கும். வாவ், அந்த வாடகை வீடு சொந்த வீடு உதாரணம் ரொம்ப பொருத்தமா இருக்கு. நிஜமாவே? ஆமா, இன்னைக்கு இருக்கிற வேலைச்சூழல்ல எப்போ யாருக்கு வேலை போகும்னு சொல்ல முடியாது. உண்மைதான். நீங்க வேலையை விட்டாலோ இல்ல கம்பெனி உங்களை வேலையை விட்டு அனுப்புனாலோ அடுத்த நிமிஷமே உங்க இன்சூரன்ஸ் பாதுகாப்பும் போயிடும். ஐயோ. ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு மாறுற அந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு மருத்துவ அவசரம் வந்தா என்ன செய்வீங்க? அது ரொம்ப பெரிய சிக்கல். அது மட்டும் இல்லாம பெரும்பாலான நிறுவனங்கள் கொடுக்கிற காப்பீட்டு தொகை ரொம்ப குறைவா இருக்கும். ஒரு 5 லட்சம் ரூபாய் இன்னைக்கு ஒரு பெரிய சிகிச்சைக்கு பத்தாது. ஆமா, பத்தாது. அதனால வேலைய நம்பி உங்க குடும்பத்தோட ஆரோக்கியத்தை பணயம் வைக்காதீங்க. கம்பெனி இன்சூரன்ஸ் ஒரு கூடுதல் பலம்தான், ஆனா அதுவே முழுமையான பாதுகாப்பு கிடையாது. அருமை. இது ரொம்ப தெளிவான ஆணித்தரமான ஒரு விளக்கம். அப்போ இந்த மொத்த உரையாடல்ல இருந்து நாம என்ன எடுத்துக்கலாம்னா, நீங்க அனுப்புன இந்த வழிகாட்டி வெறும் தகவல்களோட தொகுப்பு இல்ல, இது ஒரு நிதி திட்டமிடல் கருவி. மிகச்சரியா சொன்னீங்க. பாலிசி ஏஜென்ட் சொல்றத கேட்டு முடிவெடுக்காம நீங்களே உங்களுக்கான சரியான கேள்விகளை கேட்டு ஒரு தகவல் அறிந்த முடிவை எடுக்க இது உங்களுக்கு உதவுது. ஆமா, இது என்ன ஒரு இறுதி சிந்தனைக்கு கொண்டு வருது. சொல்லுங்க. நாம இவ்ளோ நேரம் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எதையெல்லாம் கவர் செய்யும், அதாவது எதற்கெல்லாம் பாதுகாப்பு அளிக்கும்னு பேசணும். ஆமா. ஆனா ஒரு நாணயத்தோட மறுபக்கம் மாதிரி அது எதையெல்லாம் கவர் செய்யாது, அதாவது விலக்குகள் எக்ஸ்க்ளூஷன்ஸ் என்பதை புரிஞ்சுக்கிறது அதே அளவுக்கு முக்கியம். ஓ, எக்ஸ்க்ளூஷன்ஸ். ஆமா, ஒவ்வொரு பாலிசிலையும் சில விஷயங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காது. உதாரணமா பல் சிகிச்சை, சில அழகு சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சைகள், கரு உறுதல் சிகிச்சைகள். மகப்பேறு செலவுகள் கூட சில பாலிசில வராது இல்லையா? ஆமா, சில பாலிசிகள்ல அதுவும் ஒரு காத்திருப்பு காலத்தோட வரும். இதெல்லாம் பொதுவான விலக்குகளா இருக்கும். நீங்க பாலிசிகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்க தனிப்பட்ட தேவைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த பாலிசியோட விலக்குகள் பட்டியல்ல இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னு வைப்போம். சரி. அந்த இடைவெளியை சமாளிக்க நீங்க எப்படி திட்டமிடுவீங்க? இதுதான் நீங்க ஆழமா யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி.